வெல்கம் டு கற்பகம் கிரியேஷன்ஸ். நம்ம இன்றைக்கி ஒரு உளுந்து லட்டு தான் பார்க்க போகிறோம். நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. இது விமென்ஸ்க்கு ஒரு பூஸ்டர்னு நான் சொல்வேன். இப்போது நம்ம ஆஃப்டர் ப்ரெக்னன்சிலாம் முதுகு ரொம்ப வலிக்கும். அதுக்கு இது ஒரு நல்ல ரெசிபி. உளுந்தில் நம்ம என்ன மாதிரி கஞ்சி வச்சு சாப்பிட்டாலோ இல்லை இந்த மாதிரி லட்டு பண்ணி சாப்பிட்டாலோ ஹெல்த்தி தான். நான் இன்றைக்கி இந்த பிளாக் உளுந்து எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். இது கூட காட்டு யானம் அரிசி எடுத்திருக்கேன். நான் 1 கப் மெஷர்மெண்ட்டில் தான் எல்லாமே போடுறேன். 1 கப் உளுந்து போட்டிருக்கேன். இதை நல்லா நம்ம ப்ரௌனிஷாக இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நமக்கு கலர் மாறி இருக்குது பாருங்கள். இப்போ நான் அது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இப்போ நான் காட்டு யானம் அரிசியை வறுக்க போகிறேன். இது நான் ஒரு கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்கும், அந்தளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இது நமக்கு நல்லா பொரியிற சவுண்டு கேட்கும் பாருங்கள். நமக்கு நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள். இந்த டைமில் நம்ம சிம்மில் வச்சுட்டு நம்ம இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். உங்களுக்கு இது நல்லா நமக்கு பொரியுது பாருங்கள். அழகாக பாப்கார்ன் மாதிரி ஒரு சில அரிசி பொரிஞ்சு வந்திருந்தது. நம்ம நல்லா வறுத்துக்கணும். எல்லா அரிசியுமே ஈவனாக வெடித்த மாதிரி இருந்தது. அப்போ தான் நான் ஒரு பவுல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். இப்போ நமக்கு எல்லாமே உடஞ்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை மாற்றிக்கலாம். இதோடு நான் நிலக்கடலை ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் சேம் தான், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது எல்லாமே நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன் ஒரு பிளேட்டில். பாருங்கள், நான் அரிசியும் உளுந்தும் கொஞ்சம் தனியாக வச்சுருக்கேன். இது தொளி எடுத்து போடுறதுக்காக வேர்க்கடலையை தனியாக வச்சுருக்கேன். இப்போ இதோடு நான் டேட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் வெல்லம் தான் ஆட் பண்ண போகிறேன். இன்னும் கொஞ்சம் நான் வெறும் வாயில் சாப்பிட்டா எனக்கு பிடிக்காது. அதனால் நான் இதோடு ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டா டேட்ஸ் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். கூட நான் கொஞ்சம் இன்னும் ஒரு 5 டேட்ஸும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம இந்த வெள்ளை பாகு எடுக்கணும். ரொம்ப கம்பி கன்சிஸ்டன்சிலாம் இல்லை, ஓரளவு பொங்கி வரும்போது நம்ம அதை மாற்றிக்கணும். இப்போ நம்ம இதை மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி ஃபைன் பவுடராக எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த பாகை நம்ம அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. ஃபில்ட்ரு பண்ணி மறுபடியும் நான் அந்த பேனில் ஆட் பண்ணிட்டேன். நமக்கு இந்த மாதிரி ஒரு நுரை மாதிரி வந்தால் தான் நம்ம இந்த அரைச்சி வச்சுருந்த பவுடரை நம்ம அதில் ஆட் பண்ணி லட்டு பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நான் நல்லா ஃபைனாக அரைச்சிட்டேன். இதோடு நான் பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா உளுந்துக்கு செரிமானத்தன்மை ரொம்ப கம்மி, அதனால் நான் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நம்ம நல்லா கலரி விட்டுக்கலாம். ஜஸ்ட்டு அந்த பொங்கி வரும்போது நம்ம ஆட் பண்ணால் போதும். கம்பி கன்சிஸ்டன்சி, பாகு கன்சிஸ்டன்சிலாம் வேண்டாம். இந்த மாதிரி நம்ம நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா ஈவனாக கலரி விட்டுக்கலாம். நான் இதில் வெறும் உளுந்து மட்டும் போடலைங்க. நீங்கள் வேணும்னா எள்ளு கூட ஆட் பண்ணிக்கலாம். எள்ளுமே இன்னும் நல்லது உடம்புக்கு, பெண்களுக்கு ரொம்ப நல்லது. நான் நிலக்கடலை தான் ஆட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. நீங்கள் நிலக்கடலுக்கு பதிலாக எள்ளு கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதோட கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஏலக்காய் பொடி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் அதுக்கு பதில் தான் பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு ஃப்ளேவர்லாம் வேணாம், உளுந்து சாப்பிட்டாலே எனக்கு நல்லதுன்னு நினச்சிட்டு ஆட் பண்ணலை. இது கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போது நம்ம அடுப்பை அணைக்கிற கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ நம்ம அணைச்சிட்டு ஆறட்டும். ஆறணுன்னே பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு ஈஸியாக கையிலே ஒட்டாது. நல்லா சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு பூஸ்டர்னு நான் சொல்வேன். இதை நல்ல ஒரு எனர்ஜி பூஸ்டர் கூட. நமக்கு இடுப்பு வலியே வராதுங்க. வீக்லி வைஸ் இது எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. இதுக்கு இந்த மாதிரி நான் ஈவனாக எல்லாத்தையும் லட்டு மாதிரி பிடிச்சி எடுத்துக்கிறேன். நீங்கள் என்ன ஷேப்ஸ்னாலும் படுக்கலாம். சர்க்கிள், தட்டு ஷேப்பு, நீட்டு ஷேப்பு எதுனாலும் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சர்க்கிள் ஷேப் தான் பண்ணியிருக்கேன். இதுக்கு நான் டெக்கரேஷனுக்கு மேலே கேஷ்யூ வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா வேறு எதுனா வச்சுக்கலாம். அட்ராக்ஷனாக பசங்க எடுத்து சாப்பிடுவாங்க, அதுக்காக தான் நான் அந்த கேஷ்யூ வச்சுருக்கேன். பாருங்கள், எதுவுமே என் கையில் ஒட்டலை. நல்லா சாப்பிட்டும் பார்த்தேன், டேஸ்ட் வேறு லெவலில் இருந்தது. ஸ்வீட்டாக லட்டு வாங்கி சாப்பிட்றத இந்த மாதிரி ஹெல்த்தியாக பெரியவங்களுக்கும் கொடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாகவே இது ஒரு எனர்ஜி பூஸ்டர் லட்டு. மாதம் ஒரு முறை நீங்கள் இந்த மாதிரி உங்கள் ஃபேமிலிக்கு செஞ்சு கொடுத்து உங்கள் ஃபேமிலி இருக்கிற மெம்பர்ஸையும் ஹெல்த்தியாக வச்சுக்கலாம். உங்கள் உடம்பை நீங்களும் ஹெல்த்தியாக பார்த்துக்கலாம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching.